முழு நிலாவாக இருக்கின்றதோ இதை போன்று அடுத்து நிலா தேய்பிறையாக மாறுகின்றது. மற்ற கோள்களின் நிலைகள் இதற்கு வரும் ஒளிக்கதிர்களை தடுக்கப்படும் போது சூரியனுடைய ஒளிக்கதிர் படாத இடமெல்லாம் இருண்ட நிலைகள் வரும். நமது பூமி இது சந்திரனில் ஆக இது தேய்பிறை. ஆக சிறுக சிறுக தேய்பிறையாகி கடைசியில் நுனி சக்தி பெற்று அதன் பின் மற்ற கோள்களின் மறைப்பு நீங்க நீங்க மறுபடியும் நிலாவாக முழு நிலாவாக மாறுகின்றது. இதை போல நமது உயிர் நம் பூமிக்குள் வந்த பின் ஒரு தாவர இன சத்தை நுகர்ந்து உடல் பெறுகின்றது. அவ்வாறு உடல் பெற்ற நாள்தான் சிவன் ராத்திரி. உயிரோ ஈசனாகின்றது. உணர்வு இயக்கும் சக்தி ஆகின்றது. நுகர்ந்த உணர்வு சத்தாக உயிருடன் ஒன்றப்படும் போது உடலாகின்றது, சிவமாகின்றது. ஆக நமது உயிர் வான வீதியில், அதாவது இந்த பிரபஞ்சத்தில் உயிராக உருப்பட்ட நாள்தான் ஈஸ்வர ஆண்டு என்று இந்த 60 ஆண்டுகளில் நமது உயிர் உருப்பெற்ற நாளாக பொதுவாக உயிரணுக்கள் வான்வீதியில் உருப்பெற்ற நாளை நினைப்படுத்த நாள்தான் ஈஸ்வர ஆண்டு என்பது. ஒரு உயிர் இயக்க சக்தியை ஈசன் என்று காரணி பெயர் வைத்து அழைக்கின்றனர். இப்போ சூரியனோ மற்ற தாவர இனங்களின் சத்துக்களை அது எடுத்து வைத்துக் கொள்ளுகின்றது. தாவர இனத்தில் விளைந்த வித்தினை நாம் நிலத்தில் போடும்போது நிலத்தின் ஈர்ப்பு தன்மை கொண்டு தன் தாய் செடியின் உணர்வின் சத்தை நுகர்ந்து அது அதன் இனத்தின் செடியாக உருப்பெறுகின்றது. உயிரோ இப்ப எந்த செடியின் சத்தை நுகர்ந்து அந்த உணர்வின் தன்மை அணுவாக உருவாக்கியதோ இதற்கு பேர் ஈசன். இந்த உணர்வின் சத்து நாம் பூமிக்குள் வந்து இந்த உணர்வின் சத்தை உயிருடன் ஒன்றி உடலாக்கப்படும் போது சிவம். ஆக ஈசனான உயிர் இல்லை என்றால் உடலான சிவம் சவம்தான். ஆகவே அவனன்றி அணுவும் அசையாது என்று தெளிவாக சாசனங்கள் தெளிவாக்குகின்றது. இன்று இந்த வருடம் ஈஸ்வர ஆண்டு, இனி 60 வருடம் கழித்துதான் மீண்டும் வரும். இதையெல்லாம் இந்த மனிதன் 60 ஆண்டு அடையப்படும் போது இந்த 60 ஆண்டுக்குள் பெற்ற சக்தி வேறு. இந்த 60 கடந்து செல்லப்படும் போது மறுபடியும் பிரபஞ்சத்தில் சூரியனின் காந்த புலனறிவு மற்ற கோள்களின் திசை மாற்றங்கள் வரும். இந்த 60 ஆண்டில் மற்ற கோள்கள் திசை மாறும் போது நட்சத்திரங்கள் இயல்புகளும் மாறுகின்றது. அவ்வாறு மாற்றி வரப்படும் போது 60 வருடத்தில் இதற்கு 60 வருடத்திற்குள் இருந்த நிலை வேறு, உருமாற்றம் வேறு. 60 வருடத்திற்கு பின் உருமாற்றம் வேறு. முதுமை அடைகின்றது, உணர்வுகள் சோர்வடைகின்றது. சோர்வின்பால் மற்ற உணர்வுகளை எடுக்கும் போது அந்த உணர்வின் தன்மை உடலை குறையச் செய்கின்றது. அடுத்த 60க்குள் இந்த உடல்ல விளைவித்த உணர்வினை இதே உயிர் இந்த உணர்வுக்கொப்ப அடுத்த உடலை உருமாற்றி உணர்வினை செயலாக்கத்திற்கு கொண்டு வருகின்றது. இன்று நாம் மனிதனாக இருக்கும் நாம்
இந்த உயிர் புழுவிலிருந்து மனிதனாக வரும் வரையிலும் தான் எந்தெந்த செடியின் சத்தை நுகர்ந்ததோ அந்த உணர்வை நுகர்ந்தறிந்து அந்த உணர்வின் சத்தை உணவாக உட்கொள்ளும் உடலாக மாறுகின்றது. இப்போ ஒரு கடலை செடியில் உருவான சத்தை எடுத்து ஜீவ அணுவாக மாறி அந்த உயிருடன் ஒன்றி சிவமாகவும் சிவத்துக்குள் வினையாகவும் இயங்கத் தொடங்குகின்றது. வினை என்றால் செடி கொடிகளுக்கு வித்து. ஆனால் இந்த உயிர் அணுவாக இருக்கும்போது வினை. ஆக இவ்வாறு இதனை காரணப்பேர் வைத்து நாம் எல்லாம் புரிந்து கொள்ளும்படி செய்கின்றனர். இப்ப இந்த உயிர் மற்ற தாவர இனங்களை எடுத்து அதன் அணுவாக உருவாக்கப்படும் போது அதன் மனத்தை நுகர்ந்தறிந்து அதே உணவு இருக்கும் பக்கம் நகர்த்தி சென்று அதை உணவாக எடுக்கின்றது. இப்போ ஒரு உயிர் ஒரு கடலை செடியின் சத்தை நுகர்ந்தால் அந்த உணர்வின் சக்தி கடலை செடிக்கு எத்த மனமோ எந்த குணமோ அதன் வழிதான் இந்த உயிருடன் இயக்க தொடர்பு கொண்ட அணுக்களின் இயக்கம் இருக்கும். அப்ப இந்த உயிர் அந்த உடலுடன் இணைத்து செல்லும் போது இந்த உணர்வின் மனத்தை நுகர்ந்து மூசிக வாகனா. ஆக எந்த செடியின் சத்தை வினையாகுதோ அது மீண்டும் அதன் உணர்வின் தன்மை கொண்டு நாயகனாக தான் விநாயகா. எதை வினைக்கு நாயகனாயிச்சோ அது நாயகனாக அந்த உணர்வுகள் அழைத்து செல்லும் என்று பொருள். ஆகவே இப்ப எந்த செடியின் சத்தை நுகர்ந்து அந்த செடியில் அந்த உணவை உட்கொள்ளுகின்றதோ அந்த செடியுடைய சத்து புறம் முடிந்து விட்டால் இதை போல மனம் கொண்ட நிலைகள் தான் தேடி செல்லும். தன் அருகிலே வேறு செடி இருந்தாலும் உணவாக உட்கொள்ளார். இப்போ ஒரு செடியின் சத்தை நுகர்ந்து அதன் வழியில் வாழ்ந்தாலும் அதன் நகர்ந்து செல்லும் போது தன் எடைக்காக செல்லப்படும் போது இன்னொரு விஷ செடியின் சத்தை நுகர்ந்து விட்டால் இந்த உயிர் ஈசனாக இருப்பதனால் நுகர்ந்த உணர்வை இந்த விஷ உணர்வின் உடலாக மாற்றிவிடுகின்றது. கடலை செடியில் நுகர்ந்த இந்த அணு சாந்த குணம் கொண்டிருப்பின் விஷச்செடியை நுகர்ந்த பின் விஷத்தின் நிலையாக அது உருவாக்கி இந்த கடலை செடியின் சத்தை அதை இழக்கச் செய்கின்றது. ஆகவேதான் மூசிக வாகனா. எதை சுவாசித்ததோ வாகனமா சென்றாலும் கடலை செடி தவிர ஒரு விஷச்செடியின் தன்மை நுகரப்படும் போது இதை அடைக்க ஆட்சியும் சக்தி பெறுகின்றது. நாம் கணங்களுக்கு கரிவதி கணவதி. இந்த விஷச்செடியின் உணர்வு நுகர்ந்த பின் இந்த கடலை செடியில் உருவான அணுக்களை அதை அழைக்க ஆட்சி புரியும் சக்தியாக வருகின்றது. தான் கணங்களுக்கு கரிவதி கணவதி. இப்படி சார்ந்த உணர்வு கொண்டு இது ஆனாலும் விஷ அணுக்கள் உருவாக்கி இதனை விளைந்த பின் இந்த உடலை உருவாக்கி சார்ந்த அணுக்கள் மடிகின்றது. அதில் உடல்ல விளைந்த வினைகள் உயிருடன் ஒன்றி இணைகின்றது. இந்த உடலை விட்டு சென்ற பின் இதே போல விஷச்செடியில் நீர் படர்ந்து அந்த விஷச்செடி உணவாக எடுக்கும் நிலை வருகின்றது. அந்த விஷச்செடியாக நுகர்ந்த இப்ப கடலை செடியில் இருக்கக்கூடிய புழு நம் மீது ஊர்ந்து சென்றால் அரிப்பு இருக்காது. ஆனால் விஷச்செடி மேல் விழுந்த அந்த புழு நம்மேல் ஊர்ந்து சென்றாலும் அது அரிப்பு எடுக்கும். இதை போன்று விஷத்தின் ஆற்றல் கொண்ட அணுக்கள் உருவாக்கி இப்படி படிப்படியாக தவளை சாந்தமானது. ஆனால் பாம்பு விஷம் கொண்டது. பாம்பு தவளையை விழுங்கும் போது பாம்பின் விஷம் தவளையின் உடல்களில் பரவுகின்றது. பின் தவளையின் அணுக்கள் தவளை உருவாக்கிய அணுக்கள் பாம்பின் விஷத்தால் கணங்களுக்கு அதிபதியாகி அதன் உயிரை தனக்குள் கவர்ந்து செல்லுகின்றது. இந்த விஷத்தின் தன்மை கொண்ட நிலையில் இது உணவாக உட்கொண்டாலும் அதன் உயிரின் உணர்வுகளை
தனக்குள் கருவாகி பாம்பின் ரூபமாக மாற்றுகின்றது. தாம் மூஷிக வாகனா கணங்களுக்கு அதிபதி ஆக இப்படித்தான் ஒன்றுடன் ஒன்று அதிபதியாகி ஒரு உடலை விட்டு ஒரு உடல் மாற வேண்டும் என்றாலும் இத்தனை இம்சைகள். உதாரணமாக ஒரு புழுவை கொளவி எடுத்து தன் உமிழ்நீரார் கூடு கட்டுகின்றது. அந்த கூடு கட்டிய மின் இந்த புழுவை தன் உடலில் விளைந்த விஷத்தை தாக்கி உள்ளுக்கே செலுத்தி விடுகின்றது. இந்த உடல் உள்ள விஷங்கள் புழுவின் உடல் முழுதும் பரவி ஒரு சருகு போன்று ஆய்விடுகின்றது. இதற்குள் புழுவின் உயிரும் புழுவின் உருவாக்கிய அணுக்களும் இதன் உணர்வை மாற்றி இந்த துடிப்பின் வேகங்கள் மாறுகின்றது. அப்படி மாறும்போது இந்த புழுவின் நாளடைவில் இந்த கொளவியின் விஷயத்தை இதற்குள் சேர்ந்த பின் இந்த உணர்வுகள் அனைத்தும் கொளவியாக ரூபம் மாறுகின்றது. இதே போல நூலாம்படையை எடுத்துக்கொண்டால் தான் வலை விரித்து நூலாம்படையை விரிக்கின்றது. அதற்குள் ஈயப்பட்டு விட்டால் தன் உடலின் நாக்குக்குள் இருக்கும் கூர்மை நிலை பாய்ச்சி அந்த ஈக்குள் செலுத்தி அதற்குள் இருக்கக்கூடிய ஊனை கரைத்து உணவாக உட்கொள்ளுகின்றது. ஆனால் ஈ முழுமையாக தான் இருக்கும். அதில் உள்ள சத்தனை கரைத்து உணவாக உட்கொள்ளுகின்றது ஊன்களை. ஆனால் அதே சமயம் இன்னொரு ஈயை தனக்குள் எப்படி நூலாம்படை வலை விரித்ததோ இதே போல இன்னொரு ஈயின் ரூபத்தில் முழுமையும் சுற்றி விடுகின்றது, காத்து போகாமல். அது சுத்திய பின் தன் உடலில் உருவான இந்த விஷத்தின் தன்மையை, ஏனென்றால் தன் இனத்தின் உணர்வின் ஆசையின் உணர்வுகள் முந்திய உணர்வின் நிலையை தூண்டி அந்த ஈயின் மேல் பாய்ச்சுகின்றது. அந்த ஈயின் மேல் பாய்ச்சிய பின் ஈயுக்குள் இந்த உணர்வின் தன்மை அனைத்தும் அடைந்து ஈயை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அந்த நூலாம்படை பூச்சி போல இது உடலில் எத்தனை அணுக்கள் இருந்ததோ அத்தனை நூலாம்படை பூச்சியாக அடைகின்றது. இதனுடைய விஷம் கொளவியுடைய விஷம் ஒரு புழுவை ஒரு கொளவியாக மாற்றுகின்றது. அதே சமயத்தில் இது நூலாம்படையோ இதன் விஷத்தன்மை பாய்ச்சிய பின் அந்த ஈயின் உணர்வுகள் அனைத்தும் அதுக்குள் எத்தனை அணுக்கள் இருந்தோ இதனுடைய நிலையை கொண்டு அதனுடைய உருவாக நூலாம்படை பூச்சியாக மாறுகின்றது. எந்த நூலாம்படை தனக்குள் சுழற்சி வைத்ததோ இதன் வெளிக்கொண்டு அதில் ஈர்க்கப்படும் உணர்வுகள் அந்த பசையை உருவாக்கும் சக்தி பெறுகின்றது. இது இயற்கையின் நியதிகள். இப்படி ஒரு உயிரின் தன்மை இன்னொரு உடலுக்குள் சென்ற பின் ஈ தனக்குள் நுகர்ந்த உணர்வின் தன்மை உடலாக்கும் அணுவின் தன்மை உருவாக்குகின்றது. ஆனாலும் அந்த நூலாம்படை பூச்சியோ இந்த ஈயின் உடலுக்குள் அந்த விஷத்தை பாய்ச்சிய பின் அது உடல் பூரா நூற்றுக்கணக்கான நூலாம்படை பூச்சியாக மாற்றும் சக்தி வருகின்றது. ஏனென்றால் இதனுடைய உணர்வுகள் கலந்த பின் அதனுடைய உடல்களின் ரூபங்கள் மாறுகின்றது. இன்று பட்டுப்பூச்சியை எடுத்துக்கொண்டால் தனக்குள் வரும் மலத்தை வைத்து கூடு கட்டுகின்றது. தன்னை சுற்றி கூடுகளை கட்டி முடித்த பின் தன்னை அறியாமலே உணர்வுகள் அடைப்பட்டுக் கொள்ளுகின்றது. பின் தன்னுடைய உணர்வுகள் அந்த கூட்டிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்ற உணர்வுகளை உந்துகின்றது. அப்போ அந்த உணர்ச்சியின் தன்மை வரப்படும் போதுதான் இந்த புழு குறுகி அதனுடைய வளர்ச்சியில் சிறகாக மாறுகின்றது. அந்த சிறகாக மாறும்போது புழு கூட்டை உடைத்துக் கொண்டு வெளிவருகின்றது. அந்த புழு அது பட்டு பூச்சியாக அது மாறுகின்றது. அது வெளிவந்த பின் அது மீண்டும் இதிலே மற்ற கரு முட்டையாக்கி மீண்டும் புழுவாக உருவாக்கி இதன் வழியே அது கூட்டை கட்டும் நிலை வருகின்றது. எதன் உணர்வின் தன்மை இதற்குள் இயங்கியதோ அதன் உணர்வின் தன்மை கொண்டு இயக்கும் சக்தி வருகின்றது. இதெல்லாம் இந்த உணர்வு கொப்ப உயிரான ஈசன் இந்த உணர்வின் தன்மை கொப்ப அந்த உணர்வு கொப்ப உடலை மாற்றுவதும் உணர்வின் நினைவு வருவதும் இது மாதிரி. இப்படித்தான் நாம் பல கோடி சரீரங்களை
ஒன்றுக்கு இரையாகி ஒன்றின் வேதனை கொண்டு உருவாகி பிறக்கும் போதும் வேதனை, இறக்கும் போதும் வேதனை. எலி தன் இரைக்காக தேடி செல்லுகின்றது, பாம்பு தன் விஷத்தை பாய்ச்சி அதை மயங்கச் செய்கின்றது. பின் அதன் உணர்வை உடலாக எடுக்கும்போது விஷத்தால் கரைத்துக் கொள்ளுகின்றது. இந்த எலியின் உடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் விஷத்தின் தன்மை தொய்ந்த பின் எலியின் உயிர் பாம்பின் உடலுக்குள் சென்ற பின் அந்த பாம்பின் கருவாக உருவாக்கி பாம்பாக உருப்பெற்று வெளிவருகின்றது. இப்படித்தான். ஏனென்றால் கரு முட்டையாகாது, எதுவுமே குஞ்சு வெளிப்படுவதில்லை. ஒரு உணர்வின் தன்மை அடைப்பட்டு அது உணர்வின் தன்மை அதற்குள் இன்று பாம்பின் உடலுக்குள் அந்த கருமுட்டை உருவானாலும் அது வெளிவந்த பின் அடைக்காத்தே அந்த உணர்வின் தன்மை கொண்டு தன் இனத்தை விருத்தி செய்கின்றது. கோடியும் அதை அடைக்காத்தே அந்த உணர்வின் தன்மை வெளிப்படுகின்றது. இதை போல இன்று நாம் மனிதர்களாக இருக்கும் நாம் பல கோடி உணர்வின் தன்மையை நுகர்ந்து நுகர்ந்து பல கோடி சரீரங்களை மாற்றி இன்று நாம் மனிதனான பின் எப்படி வளர்கின்றோம், எப்படி வாழ்கிறோம் என்ற இந்த உண்மை நிலையை நாம் அறிந்து கொள்வது நல்லது. பரிவும் பண்பும் அன்பும் கொண்டு நாம் வாழும் நாம் ஒரு மனிதன் அவன் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த நிலை கொண்டு மிகவும் வேதனைப்படுகின்றான் என்று வைத்துக் கொள்வோம். அவன் உடலிலிருந்து வெளிப்பட்ட உணர்வுகளை சூரியனின் காந்தப்புலன் அறிவு கவர்ந்து வைத்துக் கொள்கின்றது. அவன் சந்தர்ப்பத்தால் வேதனையின் அணுக்கள் அங்கே உருவாகின்றது. அவன் உடலிலிருந்து வருவதை உற்று பார்த்து அந்த உணர்வை நாம் நுகர்ந்தால் நமது உயிர் ஓயென்று ஜீவ அணுவாக மாற்றும் கருவாக மாற்றுகின்றது. நம் இரத்த நாணங்களிலே இது கலந்து விடுகின்றது. இந்த இரத்த நாணங்களிலே கலந்த பின் எப்படி கோழியோ பாம்போ கருவுற்றால் கேறும், பாம்பு கருவுக்குள் முட்டையிட்டாலும் கேறும், குருவிகளும் முட்டையிடும் இனங்கள் அனைத்துமே கேறத்தான் செய்யும். இப்போ மனிதனின் நிலைகளில் நமக்குள் அந்த வேதனைப்பட்ட உணர்வின் தன்மை நமக்குள் கருவாகிவிட்டால் இந்த இரத்த நாணங்களில் 48 நாள் அதை எண்ணினால் அவர் உடலிலே எப்படி வேதனையின் உணர்வின் அணுக்கள் விளைந்ததோ அதே மாதிரி நம்ம இரத்த நாணங்களில் அந்த அணுவை உருவாக்கும் கரு முட்டைகளாக மாறிவிடுகின்றன. அவ்வாறு கரு முட்டைகளாகும் போது நம்ம இரத்த நாணங்களில் உடல் முழுதும் சுழலும் போது அந்த குறித்த காலம் வரும்போது இப்போ ஒருத்தர் வேதனைப்படுகிறார் என்று நுகர்ந்து விட்டால் நம் இரத்தங்களில் கலந்த பின் அட பாவமே நல்ல மனுஷன் இப்படி நோயா வாடுறானே இப்படி நோயா வாடுறானேன்னா கோழி எப்படி கேறுகின்றதோ இதை போல அந்த நுகர்ந்த உணர்வுகள் மீண்டும் எண்ணும் போது அவர் உடலின் நோயாக உருவாக்கிய அணுவின் தன்மை நம் இரத்தங்களிலே கருவுற்று முட்டையாக மாறிவிடுகின்றது. அந்த முட்டையின் தன்மையை தனக்குள் அதை சேர்த்துக் கொள்ளும் போது நம் இரத்தம் சிறுமூளைகள் நம் உடல் பாகம் அனைத்துக்கும் சென்றே வரும். ஏனென்றால் இப்போ நாம் எதனின் கொண்டு கருவானதோ அந்த வேதனை உருவாக்கும் உணர்வுகளை நுகர்ந்தம் என்றால் அது முட்டையா இருக்கும்போது நம்மளுக்கு வேதனை தெரியாது. நாம் இரத்த நாணங்களில் கலந்து நம் உடல் உறுப்புகளில் சுழண்டு வரும்போது இப்ப நமது இருதய வாயில் இரத்தங்களை வடிகட்டி வரும் இந்த பாகங்களில் அந்த முட்டை சென்று விட்டால் இது வடிகட்டும் திறன் இருக்கும்போது இருதய வாயில் துடிப்பின் தன்மை அழுத்தமாகும் போது அந்த முட்டை வெடித்து விட்டால் போரும். ஆக வேதனை என்ற உணர்வுகள் உணவாகும் அந்த விஷாணு அந்த இருதயங்களில் அது சேர்ந்து விடுகின்றது. அவ்வாறு சேர்ந்து விட்டால் ஒரு மனிதன் எப்படி வேதனைப்பட்டானோ அதே வேதனை உணர்வுகள் இருதய வாயில் அழும்போது பளீர் என்று மின்னும். அப்ப நெஞ்சு வலிக்கின்றது, எப்படியோ மயக்கம் வருகிறது என்று இருக்கும். இந்த உணர்வின் தன்மை முதலிலே இதை போல நெஞ்சு வலிக்கிறது என்று ஒரு அணுவின் தன்மை அடைந்தாலும் அதே அணுவான பின் முட்டை வெடித்து அணுவான பின்
முட்டை விட்டு வெளிவந்த குஞ்சு தன் இறைக்காக எப்படி அது கத்துகின்றதோ, கோழி கூவி அது இறை தேடி கொடுக்கின்றது. இதே போல நம் உயிரால் நாம் எண்ணீரை அணுவாக கருவாக உருவாக்கிய பின் நாம் இருதய வயல்களில் அதுக்கு அணுவாகிவிட்டால் அந்த உணர்ச்சியை தோன்றும். அப்போ வலி வரும். அந்த வலியின் தன்மை கொண்டு நாம் மீண்டும் வலிக்கிறதே என்று எண்ணும் போதெல்லாம் அந்த வலியின் உணர்வை எடுத்து இந்த அணு தன் இனத்தையே பெருக்க ஆரம்பித்தது. அப்போது தன் இனத்தை பெருக்கும் போது முதல்ல லேசா நெஞ்சு வலி இருந்தது. பின் நெஞ்சு வலியின் தன்மை அதிகரிக்கப்படும் போது அணுக்களின் பெருக்கமாகிவிட்டால் இதன் அந்த வாழ்வுகளில் விஷத்தன்மையான நிலையிலிருந்து விரிவடையும் அல்லது ஒடுங்கி நிற்கும். நாம் விஷம் வாயுடைய நிலைகள் உற்பத்தியாக தொடங்கினால் அதிகமாக இதாகும். ஆனால் அதே சமயத்தில் இந்த விஷத்தின் தன்மை தாங்காது. அந்த அணுக்களின் தன்மை பெருக்கிவிட்டால் இருதய வாயுவில் வரும் அந்த இரத்த நாணங்களில் இது வெடித்துவிடும். வெடித்தால் இருதயங்களில் ஒன்றும் செய்ய முடியாது. இது ஒரு பக்கம். இதே போல இதன் உணர்வின் நினைவாற்றல் ஒரு மேல் பற்று கொண்டு ஒரு இதய நோயிலால் ஹார்ட் அட்டாக் என்று சொல்லுகின்றோம். திடீரென்று இயக்க சக்தி கம்மி. இதே போல அடிக்கடி வேதனை உணர்வுகள் நுகர்ந்தால் இந்த அணுத்தன்மை இது போகும் இடங்களில் சிறுமூளை பாகம் போகும்போது இந்த அணுத்தன்மை வெடித்து விட்டால் இந்த உணர்வின் தன்மை கூடும். அந்த உணர்வை கண்டு நம் உயிருக்குள் வந்த பின் நமது உயிர் கண் காது மூக்கு உடம்புக்கு ஆணையிடும். எந்த மனிதன் உடலிருந்து இந்த விஷயத்தின் தன்மை நுகர்ந்து அணுவானதோ அதை கவர்ந்து அதே உணர்வின் தன்மை நமக்குள் உருவாக்கும். பின் அந்த சிறுமூளை பாகங்களில் இருதய வாயிலை இயக்கும் நிலைகள் அங்கு தொடர்பு அற்றுவிட்டால் இங்கே இருதயங்கள் இயக்காது, ஒரு நொடியில் மாய்த்துவிடும். ஆனால் அவ்வழியில் அவர் மடிந்தால் மடிந்தவரை எண்ணி நாம் ஏங்கினோம் என்றால் நம் இரத்த நாணங்கள் அந்த அணுக்கருக்கள் அதிகமாக சேரும். இந்த அணுக்களின் தன்மையை நாம் அடிக்கடி எண்ணுவோம் என்றால் அதற்கு ஜீவன் கொடுத்த அணுக்களின் தன்மை பெருகிவிட்டால் யார் அவரை 100 பேர் சந்திக்கின்றனரோ 100 பேரில் எவர் அவருடைய நிலைகளை அதிகமாக நுகர்கின்றனரோ அவருக்கும் இதே அட்டாக் என்ற நிலை ஏற்படும். தவறு செய்யவில்லை. மனிதனின் வாழ்க்கையில் நுகர்ந்தவற்றை நம் உயிர் உடனே அணுவாகும் நிலை பெறுகின்றது. இருப்பினும் நாம் சதா நமது வாழ்க்கையில் நாம் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் மனிதனான பின் பரிவு பண்பு அன்பு கொள்ளும் போது பிறருடைய துயரங்களை கேட்டுணர்ந்து இந்த உணர்வை நாம் வளர்த்து கொண்டால் அந்த அணுக்கள் பெருக்கமாகி நமக்குள் மனிதன் என்ற நினைவை இழக்கச் செய்யும் நோயாக மாறுகின்றது. மனித உடலையே உருகொலையை செய்கின்றது. உருகொலை செய்யப்படும் போது நம்முடன் பண்பு கொண்ட மனிதர்கள் அவர்படும் துயரத்தை கேட்டுணர்ந்தால் நமக்குள் விளைந்த உணர்வுகள் அவர் உடலுக்குள் அதிகமாக பெருகிவிடும். இப்படி 100 பேர் கேள்வியின் நிலையை கொண்டு பரிவுடன் கேட்டறிந்தால் அவர் நுகர்ந்த உணர்வுகளில் இவர் உடல்ல வந்த பங்கு 10% அதிகமானால் ஒருத்தர் 100 50% என்றாலும் 100% மேல் 10% அதிகமாக யார் எண்ணுகின்றனரோ அவர் உடலுக்குள் இந்த உடலை விட்டு பிறந்த ஆன்மா அந்த உடலுக்குள் சென்றுவிடும். பின் இந்த உடல்ல வந்ததை அங்கே உருவாக்கி அந்த உடல்ல உருவான பின் இந்த உயிரணு அதுக்குள் தன் இனத்தை பெருக்கி இந்த உடலை வீழ்த்தி விட்டு வெளியே வரும். அப்படி வெளிவந்த பின் இந்த விஷத்தின் தன்மை கொண்டு மனிதன் அல்லாத உருவை உருவாக்கும். புழுவிலிருந்து மனிதனாக நாம் தோன்றும் வரையிலும் ஒவ்வொரு உடலுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் உண்டு. ஆக இந்த விஷத்தின் தன்மை கொண்டே தன்னை பாதுகாத்துக் கொள்வதும் தான் உணவாக உட்கொள்ளும் உணவை அது கரையச் செய்வதும் இப்படி ஒரு நிலை. இன்று நமது மனித வர்க்கங்களில் எடுத்துக்கொண்டால் மனிதன் செயற்கையாகவே வலுகொண்ட உணர்வுகளை சுவாசிப்பதற்காக உடல் தசைகளை இயக்குகின்றான். எப்படியும் உடலில் வலுவை சேர்க்க வேண்டும் என்று அந்த உணர்வின் தன்மை கொண்டு கைகால் அங்கங்களை மூட்டை கட்டி அடிப்பதும் கைகளை ஓங்கி தேழ்வதும் இந்த உணர்வின் தன்மை சிறுக சிறுக எடுக்கப்படும் போது இந்த வலுவின் தன்மை வருகின்றது. இந்த வலுவை வலுவான நிலைகள் உருவாக்கும் இந்த உணர்வின் பித்த சுரவிகள் அதிகமாக சுரக்கின்றது. ஆனால் அவன் சுரக்கும் போது
இந்த உணர்வின் தன்மை வலுகொள்ளும் போது சாதாரண நாம் எல்லாம் 1/4 கிலோ மட்டனை சாப்பிட முடியாது. அவன் குறைந்தது 10 கோழியாவது சிறுக சிறுக ஒவ்வொன்றாக கூட்டி அந்த உணர்வின் தன்மை இந்த தசைகளில் சேர்ப்பான். ஆக அதற்கு உகந்த உணவும் மிருக உடல் கொண்ட அந்த மிருகத்தில் இருக்கும் விஷத்தன்மை கொண்ட உணர்வுகள் இவனுக்குள் சேர்க்க சேர்க்க இந்த பித்த சுரபியும் அந்த உணர்வுக்கு உருவாக்கி மிருகங்களுக்கு எப்படி வலு இருக்கின்றதோ இதே போல இவன் உடலின் தசைகளில் வலு உருவாக்கி சாதாரண மனிதனை காட்டிலும் அவன் மிருக பலம் கொண்டிருப்பான். சாதாரணமா 2 இன்ச்சு கனம் உள்ள ஒரு கம்பியை நாம் கம்பி கொண்டுதான் தட்ட வேண்டும். அதற்குண்டான வலி அவன் தன் கையிலேயே சாதாரண முறுக்கு சொல்ற மாதிரி சொல்லட்டும். என்றால் யானைக்கு எந்த வலு உண்டோ இதே போல பல உணர்வின் மிருகங்களை உணவாக உட்கொள்ளும் போது அவன் எடுக்கும் உழைப்பும் இந்த உணர்வின் தன்மை நினைவும் இவனுக்குள் அந்த வலு சேர்க்கும் உணர்வின் தன்மை வளர்கின்றது. இப்படி வளர்ச்சியண்டவன் சாதாரண மனிதனை காற்றும் அவன் வலு கொண்டவன் ஆகின்றான். ஆனால் அநேகமா அவனுக்கு நோயே வருவதில்லை ஜாஸ்தி. ஆக நோய் வராதிருப்பனும் மிருகங்களுக்கு எப்படி இந்த விஷத்தின் தன்மை கொண்டு கடுமையான விஷம் இருக்கும்போது அது மிருகங்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றது. விஷம் அதிகமானாலும் அதை காட்டிலும் அந்த நாளடைவில் இந்த விஷத்தின் தன்மை அதிகமாக முடிவடைய போகும்போது மிருகங்கள் அதனுடைய வளர்ச்சியின் தன்மை கொண்டு காலம் குறுகியதாக இருக்கின்றது, அதற்குள் மடிந்து விடுகின்றது. இதே போல வலுகொண்ட உணர்வு கொண்ட ஒரு மனிதன் ஆக வலுவான விஷத்தின் தன்மை கொண்டாலும் அவனுக்குள் இந்த உணர்வின் தன்மைகள் அந்த விஷத்தின் தன்மை அதிகரிக்கப்படும் போது இவனுடைய இறுதிய வாய்களோ சிறுமூளை பாகங்களோ அது உடனடியே தெரித்து நோய்வாய்ப்படாதபடி அவன் மடிகின்றான். ஆக இவனுக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை மனிதனாகும் போது இந்த விஷத்தின் தன்மை உணவாக உட்கொண்டான் என்றால் இந்த அசுர உணர்வு கொண்டு இந்த மனித உடலை விட்டு சென்றால் அவன் எந்த ஆட்டை அல்லது எந்த கோழியை அதிகமாக உணவாக உட்கொண்டானோ இந்த உடலை விட்டு சென்ற பின் இவன் உயிரான்மா அந்த ஆட்டின் நிலைக்கு செல்கின்றது. பெரும்பகுதி இந்த பயில்வானா இருப்பவர் அனைவரும் கோழியை அதிகமாக உணவாக உட்கொள்வார்கள், மற்ற பறவை இனங்களை உணவாக உட்கொள்வார்கள். பறவை இனங்கள் அனைத்தும் விஷத்தை உணவாக உட்கொண்டாலும் அது ஜீரணிக்கும் வல்லமை பெற்றது. ஆகவே அந்த உடல் உறுப்புகளை இவன் உணவாக உட்கொள்ளும் போது ஆக அது எப்படி விஷத்தை அதனுடைய உணர்வின் தன்மை கொண்டு வலுவாகின்றதோ இதை போல இவனுக்குள் அந்த உணவாக உட்கொள்ளும் ரசங்கள் பித்த சுரபியின் வளர்ச்சி அதிகமாகின்றது. அதன் வெளிக்கொண்டு அவன் அணுக்களில் விஷத்தன்மை பரவும் தன்மை வருகின்றது. யானைக்கு எப்படி வலுவோ புலிக்கு எப்படி வலுவோ மற்ற மிருகங்களுக்கு எப்படி வலுவேறுகின்றதோ இதே போல இவனுக்குள் வலு வருகின்றது. ஆனால் இவன் மிருக குணம் கொண்டுதான் இருப்பான். அவனிடத்தில் ஏதாவது நீங்க சாந்தமான நிலையில் பேச முடியுமா என்றால் இல்லை. அசுர உணர்வு கொண்டு பேசுவதும் அவனை குறை கூறி உள்னால் அவனை ஒத்த நிலையில் இருந்தால் தாக்கும் நிலையே வரும். அவனை மதித்து நடக்க வேண்டும். இப்படிப்பட்ட குத்துச்சண்டை வீரரிடம் நாம் அணுகினால் அவனுடைய அசுர உணர்வுகளை காட்டுவான். ஆக மனிதனை உடலில் மிருகமாக மாற்றிக் கொள்கின்றான். அவன் நினைகொண்டு வலுவில் அனைவரும் போற்ற வேண்டும் என்று எண்ணுகின்றான். இப்படி அவன் உணவு உட்கொண்ட இந்த உணர்வுகளில் ஆக பறவை இனங்களின் நிலைகளை விஷத்தை முறிக்கும் உணர்வுகள் உடலே பட்டதனால் அவன் உணவாக உட்கொள்ளும் போது இவனுக்குள்ளும் அந்த விஷத்தன்மையை ஒடுக்கும் தன்மை வருகின்றது. ஆகவே இதை போல வலு கொண்ட உடலுக்குள் அந்த அணுவின் தன்மை சேர்க்கப்படும் போது இவனுடைய நிலைகளில் அடுத்த பிறவி எதுவென்றால் கோழியின் நிலையை பிறப்பான். இன்று அது ரசித்து உணவாக உட்கொள்கின்றான். இவன் உடலை விட்டு சென்ற பின் இந்த உயிர் உடலில் விளைத்த இந்த உணர்வுகள் அந்த உயிருடன் சேர்த்த ஆன்மாவாக மாறும். ஆக எந்த மனத்தின் தன்மை பெற்றதோ அங்கே செல். இப்ப மனிதனுக்குள் ஒருவர் வேதனையுடன் நுகரப்படும் இந்த உணர்வின் தன்மை பெற்ற பின் இந்த ஆன்மா அவர் ஒரு மனிதனுக்கு மனிதன் வேதனை உணர்வை வேதனை என்பது விஷம் அந்த விஷயத்தின் தன்மை கொண்டு அவர் வாழ்க்கையில் அமைந்த நிலைகள் கொண்டு பறிகொண்ட மனிதன் அவர்கள் அணுகும் போது அந்த விஷயத்தின் தன்மை நுகர்ந்தால் அவரை பழகியவர்கள் எவர் அதிகமாக நுகர்ந்தறிந்தனரோ அந்த இவரில் விளைந்த அந்த நோயின் உணர்வு வலு அங்கிருந்தால்
இந்த ஆன்மா அங்கே சென்றுவிடும். பின் அவனுக்குள் போய் ஆக வெறித்தன்மையாக அதாவது பேய்மனம் கொண்டு அங்கு ஆட்டும். இவன் உடலில் இருக்கக்கூடிய உணர்ச்சி பறிகொண்டு மனிதன் கேட்ட பின் அதுக்கு அடுத்து இவன் இறந்து இவன் உடலுக்குள் போய்த்தான் இவனுடைய மனங்களும் குணங்களும் வித்தியாசமாக இருக்கும். முந்தி ஒரு மாதிரியான இருக்க மோசமா பேசுறான் என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். இதுகளெல்லாம் பறிகொண்டு மனம் கொண்டு இன்னொரு மனிதனுடன் பழகப்படும் போது அந்த உணர்வின் ஆன்மா இழந்த பின் இந்த உடலுக்குள் வந்தார். அந்த உணர்ச்சிகளை தூண்டி விஷத்தன்மையான செயல்களை செயல்படுத்துவதும் விஷ சொல்களை சொல்வதும் சாபமிடுவதும் இதை போன்ற நிலைகள் எல்லாம் உருவாகும். இதெல்லாம் ஒரு உடலுக்குள் ஒரு உடல் சென்ற பின் இந்த உணர்வின் செயலாக்கங்கள் இவ்வாறு அமைகின்றது. ஆகவே இதை போல விஷத்தன்மை கொண்ட உடலின் உணர்வை உணவாக உட்கொள்ளும் போது அது அதனின் மனத்தின் அணுக்களாக உருவாக்கி இந்த உடலை விட்டு இந்த உயிரான்மை சென்ற பின் எவர் எந்த கோழியின் உணர்வை அதிகமாக உணவாக உட்கொண்டாரோ அந்த கோழியின் ஈர்ப்பு வட்டத்திற்கு சென்று அதன் கோழியாக உருவாக்க தொடங்கிவிடும். ஆக மனிதனாக இருக்கும் நாம் இந்த மன உறுதி கொண்டு தனக்குள் வர வேண்டும் என்ற எண்ணத்தை எடுத்து பல உயிரினங்களை கொன்று குவிக்கும் நிலைகளும் அதை உணவாக உட்கொள்ள வேண்டும் என்று விரும்பும் நிலையும் அடுத்து இவ்வளவு பெரிய சரீரத்தும் இவ்வளவு வலுகொண்டு வந்தாலும் இவனுக்குள் விஷம் கொண்ட உணர்வினை அடக்கும் அந்த கோழியின் ரூபத்துக்குள் தான் அவன் செல்வான். ஆக இது எல்லாம் இயற்கையின் சில நீதிகள்.